க்ரீனாக மாறிடுச்சு. இப்போ நம்ம இது ஷேப்பாக கன்வெர்ட் ஆகணும்னு பாருங்கள். இந்த பாயிண்ட் வந்துருச்சு, அந்த கம்பி மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா? இதை வச்சு நம்ம அப்படி இப்படி நவுத்திக்கலாம். அந்த மாதிரி மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் 90 டிகிரியை அப்ளை பண்ணிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா, இங்கே 90 டிகிரின்னு மென்ஷன் ஆகிருக்கு. இங்கே 90 டிகிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது நேரம் ஆகிக்கும். ஸோ இது இங்கே ரைட் லெஃப்ட் நவராது, ஒன்லி மேலே கீழே மட்டும்தான் நவரும். நாம் இதை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கோங்க. நமக்கு நல்லா ஒரு ஆஃப்டர்நூன் ஷேப்பில் வேணும், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே போட்டாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுங்களா? இல்லை டவுட் எல்லாம் இல்லைங்க, போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, நாம் ஃப்ரண்ட்டு பேக் போட்டாச்சு. இதில் நாம் ஸ்லீவ் போட்டுக்கலாம். ஸ்லீவ் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எவ்வளோ கேட்டிருக்காங்க. ஸ்லீவ் வரையறதுக்கு முன்னாடி எந்த பேட்டர்ன் வேணாலும் இந்த ட்ரா டூல் எடுத்துக்கலாம். இங்கே பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம், இங்கே பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸ்லீவ் லென்த்து நமக்கு வந்து இந்த ஸ்லீவ் கப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அதை கழிச்சு ப்ளஸ் பண்ணி இதெல்லாம் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். லாஸ்ட்டாக கப்பு போடும்போது நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். பிகினிங்கில் நீங்கள் எதையுமே வந்து டைரெக்டாக போட்டுக்கோங்க. என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. ஸ்லீவ் லென்த்து ஷோல்டர் 45 வேல்யூ வந்து போட்டுக்கோங்க. 45 என்ட்ரி போட்டாச்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து வித் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பைசேப் வித் இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க பைசேப் வித்துன்னு கொடுத்துருப்பாங்க. சில ஸ்பெக்கில் வந்துட்டு அப்பர் ஸ்லீவ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான், பேர் தான் மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. பைசேப் வந்துட்டு எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது 8 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. இதை அப்படியே கொடுத்துக்கலாம். பைசெப் கரெக்ட் 14.5 பைசெப் 14.5 இதுதான் பைசெப். ஓகேங்களா? நான் ஒர்க் பண்ணும்போது ரூல் பென்சில் வச்சு டிக் பண்ணிக்குவேன். இங்கே மொத்தமாக கிராஸாக தெரியறதுனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பைசெப் வந்துட்டு 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டோம். இங்கே வந்து இங்கேயும் வேல்யூ வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. வேல்யூ வந்துட்டு நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு நீங்கள் ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க. 45 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறோம், பைசெப் வேல்யூ 14 கொடுத்துருக்குறோம். புரியுதுங்களா? இதே கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே பைசெப் வேல்யூ கொடுத்தாச்சு. நாம் இங்கே ஸ்லீவ் வந்துட்டு இங்கே கருவு இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்லீவ் வந்து நம்ம கருவுக்கும் இந்த ஸ்லீவுக்கும் நம்ம மேட்ச் பண்ணணும். எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து மெஷர்மெண்ட் டேபிள் இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். மெஷர்மெண்ட் டேபிள் ஆன் பண்ணிக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஸ்லீவ் வந்துட்டு இந்த கரு வந்து நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் டேபிள் எடுத்துக்கோங்க. இந்த கருவோட வேல்யூவை இங்கே போட்டுக்கோங்க. இந்த கருவோட வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. கருவோட வேல்யூ 17.87 வந்துருச்சுங்களா? அதே மாதிரி நாம் இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நீங்கள் நவுத்திக்கலாம். இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் இப்படி நவுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை கருவாக மாற்றிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை கருவாக மாற்றிக்கிட்டு 90 டிகிரி இந்த இடத்துல 90 டிகிரி கொடுத்தீங்கன்னா இங்கே ஸ்லீவ் ஷேப் நமக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்லீவ் ஷேப் வச்சாச்சு. பட் வந்துட்டு இங்கே வந்துட்டு இங்கேயும் நம்ம இந்த ஸ்லீவுடைய ஆமோடையும் வந்து இந்த வேல்யூ நம்ம இங்கே மேட்ச் பண்ணி வைக்கணும். அந்த மெஷர்மெண்ட் டேபிளையும் வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கரு இந்த வேல்யூ வந்துட்டு இதோடது. இந்த 17.9 இருக்கிறது ஸ்லீவோட வேல்யூ. ஓகேங்களா? நம்ம இந்த ரெண்டும் வந்து மேட்ச் பண்ணணும். அப்போ தான் தைக்கும்போது அன்னியவன் வராது. அதுக்கு நாம் என்ன பண்ணணும், நாம் மேலே நவுத்தினாலும் வேல்யூ கிடைக்கும், ஆனால் மேலே நவுத்தக்கூடாது. அவங்க வந்து பைசேப் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பைசேப்பில் நாம் இதுக்கு மேலே பெருசு சிறுசு பண்ணக்கூடாது. நாம் ரைட்டு லெஃப்ட் அதில் நவுத்தியே நாம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கணும். இங்கே செலக்ட் பண்ணி சும்மா ரைட் ஏர் அமுத்துனீங்கன்னா வேல்யூ கூடும். தெரியுதுங்களா? 17.70 இருக்குது. கொஞ்சம் தான் நவரணும்னா நம்ம கண்ட்ரோல் அமுத்திட்டு ரைட் ஏரோ அமுத்தினோம்னா லைட்டாக வேல்யூ ஏறும். ஓகேங்களா? 17.87 17.90 போயிடுச்சு. இப்போ நாம் -3 mm கொடுத்துக்கலாம். அப்போ வந்து நம்ம இங்கே என்ன எக்ஸ் வேல்யூவில் -0.3 கொடுத்தோம்னா மைனஸ் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு லைட்டாக இங்கே கொண்டு மூவ் பண்ணிக்கோங்க. 77 83
இன்னும் கொஞ்சம் ஒரு 4 பாயிண்ட் வேணும் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணலாம், 0.04 86 10ல 0.01 வந்துருச்சுங்களா? 17.87 17.87 2 மீட் ஆயிடுச்சுங்களா? ஸோ இதுதான் இந்த மெஷர்மெண்ட். இது வந்து பாடி, இந்த மெஷர்மெண்ட் ஸ்லீவ். ரெண்டும் ஒரே ஈக்குவலாக இருந்தால் தான் தைக்கும் போது அன்இவன் வராது. இது வந்து இது ஆமோல் வரைகிற மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் நாம இந்த ஆமோல் ஷேப் வரைஞ்சாச்சு, பைசெப் வேல்யூ கரெக்டாக போட்டாச்சு, நாம ஆமோல் வரைஞ்சாச்சு. இங்கே ஸ்லீவ் ஓப்பன் போட்டுக்கலாம். ஸ்லீவ் ஓப்பன் இங்கே இருக்கு இல்லைங்களா? ஸ்லீவ் ஓப்பன் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்லீவ் ஓப்பன் 12 கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸ் மெஷர்மெண்ட் கப்பு வரையும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஓப்பன் ஸ்ட்ரெச்சட் 12 கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே வேல்யூ எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 14 சென்டிமீட்டர் ஆல்ரெடி இருக்குது. நம்ம 12 கொண்டு வந்துக்கலாம். எப்படின்னா 2.5 cm இங்கே மைனஸ், இந்த டாட்டை 2.5 cm இறக்கிட்டோம்னா 12 வந்துடும். இந்த டாட்டை இறக்குறது அதே தான், இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம், இந்த டாட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். -2 கீழே இருக்கணும்னா இங்கே பாருங்க, இங்கே வந்து y வேல்யூ இருக்கு இல்லைங்களா? y வேல்யூவில் -2.5 போட்டிங்கன்னா அந்த டாட் வந்து கீழே இறங்கும். -2.5 டாட்டு கீழே இறங்கிடுச்சுங்களா? அவ்வளோதான். டாட்டை வந்து நம்ம எந்த வகைனாலும் மேனுவலாகவும் நவுத்திக்கலாம். ஆனால் பர்டிகுலராக வேல்யூ கொடுத்து நவுத்துறதுக்கு நம்ம இந்த டேபிளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாக்டாக நவுந்துருச்சு இல்லைங்களா? மேனுவலாக நவுத்தினோம்னா அந்த சின்ன சின்ன பாயிண்ட், இந்த 87 37 அந்த மாதிரி தான் நவரும். எக்ஸாக்டாக நவுத்துறதுக்கு இந்த நம்ம டேபிளில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லீவ் வந்துட்டு இப்போ வந்துட்டு நமக்கு ஸ்லீவ் போட்டாச்சு, ஆமோல் வரைஞ்சாச்சு. இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம டெலீட் பண்ணிடலாம். நமக்கு இப்போ வந்து இது தேவையில்லை. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் டேபிளே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் பழகும் போது நீங்கள் வந்து இதை வச்சு பழகுனீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக வரும், மாறாது, எல்லாம் எக்ஸாக்டாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்லீவுக்கு வந்துட்டு கஃப்பு, பெல்ட்டு, பாட் இதெல்லாம் போட்டுடலாங்க. ஸ்லீவோடைய லென்த் வந்துட்டு நமக்கு 45 இருக்கு. இந்த கஃப்பு ஹைட் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? கஃப்பு ஹைட் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்பதான் வந்து நம்ம வந்து கப்பு ஹைட் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ல வந்து நம்ம 6 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிட்டு கப்பை நாம வரைஞ்சிக்கலாம். கப்பு ஸ்லீவ் கேக்குதுங்களா? இப்போ இங்க -6 சென்டிமீட்டர் பாருங்க. ரைட் லெஃப்ட் நோத்துனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கே எக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். இங்க வந்து 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டோம். -6 என்டர் கொடுத்தோம்னா 6 சென்டிமீட்டர் உள்ள வந்துடும். ஓகேங்களா? இங்க பார்த்துக்கோங்க, 45 இருந்துச்சு, வெறும் 39 தான் இருக்கு. ஸோ 6 சென்டிமீட்டர் குறைச்சாச்சு. இந்த 6 சென்டிமீட்டர் ஃபில் பண்றதுக்கு நாம கப்பு வரையணும். இந்த இடத்துல கப்பு வரையறதுக்கு மறுபடியும் டிரா டூல் எடுத்துக்கலாம். டிரா டூல் எடுத்து பாக்ஸ் போட்டுக்கலாம். இங்க கப்பு வேல்யூ எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படின்னா 6 சென்டிமீட்டர் கப்பு ஹைட் கேட்டிருக்காங்க. நாம வந்துட்டு கப்பை வந்து மடிச்சு தான் வந்து பீஸ்ல அட்டாச் பண்ணுவோம். மடிக்கிறதுக்காக நம்ம என்ன 6 12 சென்டிமீட்டர் நாம வேல்யூ கொடுத்துக்கணும். 12 சென்டிமீட்டர் வேல்யூ கொடுத்தாச்சு. கப்பு ஓபன் ஸ்லீவ் கப்பு ரிலாக்ஸன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த வேல்யூ இப்போ நமக்கு தேவைப்படும். 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 8 சென்டிமீட்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ வந்துட்டு 8 8 16 சர்க்கம்ஃபரன்ஸ். அதாவது நம்ம வந்துட்டு இங்க ஸ்லீவ் வந்து ஆஃப் ஸ்லீவ் போட்டுருக்கோம் இல்லைங்களா? அதனால கப்பை நாம ஆஃப் கப்பாவே யூஸ் பண்ணிருக்கலாம். ஸ்லீவ் ஓபன் பண்ணும்போது நம்ம கப்பையும் ஓபன் பண்ணிக்கலாம். இங்க ஸ்லீவ் வந்துட்டு ஓபன் வந்து ஸ்ட்ரக்சர் 12, ரிலாக்ஸ் 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா? தைக்கும் போது ஸ்லீவ் வந்து இதுக்கு கப்பு வந்து இலோ வந்து இது கரெக்டாக ரீச் ஆகிக்கும். ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது 12 சென்டிமீட்டர் வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீம் அலவன்ஸ் இது இருக்குது. சீம் அலவன்ஸ் ரெண்டாவது நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இது ஆல்ரெடி ஓவரால் மெஷர்மெண்ட் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம பிரிச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே 12 சென்டிமீட்டர் இருக்கு. இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வந்து சீம் வந்து 2 வேல்யூ பிரிக்கிறதுக்கு இங்கே டாட் பண்ணி இங்கே நம்ம 2ஆ பிரிக்கணும் அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ணோம்னா 2 கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா டிவைடட் இந்த வேல்யூவை 2ஆ டிவைட் பண்ணி காமிக்குது. இது எதுக்காகனா ஒரு விசிபிளுக்காக. அங்கே ஹைட் கப் ஹைட் 6 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. இது 6 இது 6. இதை மடிச்சு தைக்கும் போது ஸ்லீவ் கப்பெல்லாம் மடிச்சு தான் தைப்பாங்க. ஸோ 6 6 12 இந்த இடத்துல கரெக்டாக இதை ஸ்லீவ் கப்புடைய கப்பு போடுற கணக்கு கப் எப்பவுமே டபுளாக போட்டுக்கோங்க மடிச்சு தைக்கிறது சேர்த்து. இப்போ நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு கப்பு போட்டாச்சு. அடுத்தது பாட்டம் பெல்ட் போடணும். பாட்டம் பெல்ட்டுக்கு அதே 6 சென்டிமீட்டர் தான். பாட்டம் பெல்ட்டோடைய